ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி. இந்த வீடியோவில் புத்தகங்கள் படிக்கிறதுனால மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவோமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புத்தகம் படிக்கிறதுக்கு மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா நாலேஜ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கும்போது அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு சில அறிவுரைகளும் அதை எப்படி பயன்படுத்துறது, நடைமுறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சேலரி வருது ஆனால் அது எப்படி செலவாகுதுன்னே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு புக்கை படித்தா நீங்கள் எப்படி பட்ஜெட் பண்ணணும், உங்கள் காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி உங்கள் காசு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். இப்படி கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அடுத்து நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னென்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதாவது வாழ்க்கையில் வெற்றி அடைந்த மனிதர்களோட வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது அவங்க என்னென்ன தடைகள்லாம் எதிர்கொண்டாங்க, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி இந்த வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கும்போது நீங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஹென்ரி ஃபோர்ட், எடிசன், எலான் மஸ்க், நிக்கோலா டெஸ்லா அவங்களோட பயோகிராஃபிஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம தோல்வியிலேருந்து வெளியில் வந்து நம்ம விடாமுயற்சினால் எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். புத்தகம் படிக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது விஷயம் என்னென்னா எக்ஸ்பேண்டிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இதுவரையும் யோசிச்சுட்டு இருந்ததுலாம் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், எப்படி அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அணுகுமுறைகளை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் பெர்ஸ்பெக்டிவே அது சேஞ்ச் பண்ணிடும். அது சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது மூலிமா நிறைய க்ரியேட்டிவிட்டி வரும். அதை வச்சு நீங்கள் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கலாம். புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நாலாவது விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். இப்போ உள்ள உலகத்தில் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க. அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா நமக்கு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் இருந்தால் தான் அந்த புத்தகத்தை நம்மளாட்டி படித்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம டெவலப் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா நம்ம வேறு ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம எஃபெக்டிவாக அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிப்போம். நம்ம கேள்விக்கு வருவோம், ஒரு புத்தகம் படிக்கிறதுனால நம்ம வெற்றியாளனாக ஆக முடியுமா? படிக்கிறதுனால மட்டும் நம்ம வெற்றியாளனாக ஆகிட முடியாது. அதை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வெற்றி தீர்மானிக்கப்படுது. இல்லை எனக்கு புக்கு படிக்கலாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கு இது ஒரு வழிதாங்கிறது இல்லை. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸில் சேரலாம். இப்போலாம் நிறைய ஆடியோ புக் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கேட்டு அதுலேருந்து நீங்கள் நாலேஜ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதுமே நாலேஜ் அக்வயர் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரிய வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.